எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. முதல் கேள்வி, தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாக்கூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாக்கூர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். இந்திய தேசிய இலச்சினை டேஸில் உள்ள அசோகத் தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு சரியான விடை சாரநாத்தில் உள்ள அசோகத் தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து இந்தியாவின் தேசிய கனி. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. இதுக்கு சரியான விடை குடியாத்தம். குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர். கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்தவர். அடுத்து 14, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஸ் ஆரங்களை கொண்டது. தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. தமிழ்நாடு மாநில பறவை மரகத புறா. மரகத புறா. தமிழ்நாடு மாநில மலர் எது? செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அடுத்து தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. 1950. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை டேஸாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது 1949. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 101. 101. இஃது அடிப்படை உரிமை அன்று.
ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும். அரசியல் ஒழுங்குமுறை. நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. 26 ஜனவரி 1950. அரசமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? 60. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்ககாலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்ககாலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஸ் ஆவர். களப்பிரர்கள். சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வேட்டையாடுதல், சேகரித்தல். பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாகப் பிரிவுகள் ஏறுவரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாகப் பிரிவுகள் ஏறுவரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. சரியான விடை ஆப்ஷன் பி. ஊர். பல ஊர்கள் சேர்ந்தது கூற்றம், பல கூற்றம் சேர்ந்தது நாடு, பல நாடுகள் சேர்ந்தது மண்டலம். அடுத்து அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொருத்துக. ஆப்ஷன் ஏ, அதாவது சேரர் வில் அம்பு, சோழர் புலி, பாண்டியர் மீன்கொடி. அடுத்து வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றது கரிகால் வளவன். சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார். காவிரியாற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார். கரிகால் வளவன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. அதாவது டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அதே மாதிரி டிரைவர் மற்றும் பிற அனைத்து வகையான மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் பயன்படும் வகையில் இந்த ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 4 உங்களுக்கு அமையும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.